சிம்பு அவர்கள் வெற்றிமாறனோட இணையற படம் வந்து ஒரு ஃபோட்டோ வந்துச்சு நெல்சன் கூட இருக்கிற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டுமே இல்லையே சார். பிரச்சனை எங்க வருது அப்படின்னா வெற்றிமாறன்ட்ட பிரச்சனைங்கிற மாதிரி அது ரூட் மாதிரி போகுது. என்ன அப்படின்னா இந்த படத்துக்கான பட்ஜெட்டு அவர் வந்து தேசிங் பெரியசாமி ஒரு பட்ஜெட் போட்டார்ல, அந்த பட்ஜெட் போட்டுட்டாரு. அது வந்து இன்னைக்கு சிம்புக்கு இருக்கிற பிசினஸ்க்கு அது செட் ஆகாது அப்படின்னு தானு சார் நினைக்கிறார். இன்னொன்று வந்து இப்போ வெற்றிமாறன் அஜித் அவருடைய படம் கிட்டத்தட்ட ரோமியோ பிக்சர்ஸ் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. ஆனால் ஏன் வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு தாமதம் நினைக்கிறேன். இங்கே ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஏற்கனவே குட் பேட் அக்லி படம் இன்னும் சேட்டலைட்டே விற்கல. சேட்டலைட்டே 2 கோடிக்கு தான் கேட்குறாங்க. அது வந்து பெரிய ஷாக்கில் இருக்குது. இந்த திரைப்பட வட்டாரமே வந்து ரொம்ப ஷாக்கில் இருக்குது. ஏன்னா இந்த 2 கோடிங்கிறது வந்து சிவகார்த்திகேயன் படத்தெல்லாம் விட பல மடங்கு கம்மி. அப்போ அஜித்தை நம்ம எங்கே வச்சு பார்க்குறோம்? இத்தனைக்கு தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு வெற்றி படம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்த படம் குட் பேட் அக்லி. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அவர் கிங்கு, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. மற்ற லாங்குவேஜில் இந்த படம் மற்ற மாநிலத்தில் இங்கே இருக்கிற எழுச்சி அங்கே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் சொல்லாமலே கொடுத்துருவாங்க. சினிமாங்கிறது எப்போவுமே அப்படிதான். அவரை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு அஜித்தோடையோ அஜித் ரசிகர்களோடையோ மோதுவதே உங்கள் விரும்பும். ஏற்கனவே ரஜினி ரசிகர்கள் கூட சில ஆமாம், இங்கே வந்து நீங்கள் ஒவ்வொருத்தராக பகைச்சிட்டே இருந்தீங்கன்னா தேர்தலில் அது வந்து பெரிய அளவு பிரதிபலிக்கும். இப்போ அது வேண்டாம், யாருமே ரியாக்ட் பண்ணாதீங்கன்னு தான் அவங்க சொல்லி வச்சுருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சிம்பு அவர்கள் வெற்றிமாறனோட இணையற படம் வந்து ஒரு ஃபோட்டோ வந்துச்சு நெல்சன் கூட இருக்கிற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டுமே இல்லையே சார். என்ன சார் நடக்குது? அதில் வந்து பல்வேறு விதமான தகவல்கள் இருக்குது. ஆரம்ப கட்ட தகவல்கள் நம்ம கேட்கும் பொழுது சிம்பு திடீர்னு அதிக சம்பளம் கேட்டார், அதனால் வந்து தானு சார் கொஞ்சம் திகைச்சிட்டாருங்கிற மாதிரி முதல்ல சொன்னாங்க. அப்புறம் விசாரிக்கும் போது சிம்பு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஏஜிஎஸ்ல என்ன சம்பளம் பேசணுமோ அந்த சம்பளத்தை நீங்கள் கொடுங்கன்னு தானு சார்கிட்ட சொன்னோம். அவர் ஓகேன்னு சொல்லிட்டார். இப்போ ஏஜிஎஸ்ல அவங்க 35 கோடி சம்பளம் பேசியிருக்காங்க போட்டிருக்கு. அதே சம்பளத்தை இவர் தர்றதா ஒத்துக்கிட்டதா இவங்க தரப்பில் சொல்கிறாங்க. அப்போ பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா வெற்றிமாறன்ட்ட பிரச்சனைங்கிற மாதிரி அது ரூட்டு மாதிரி போகுது. என்ன அப்படின்னா இந்த படத்துக்கான பட்ஜெட்டு அவர் வந்து தேசிங் பெரியசாமி ஒரு பட்ஜெட் போட்டார்ல, அந்த பட்ஜெட்டு போட்டுட்டாரு. அது வந்து இன்னைக்கு சிம்புக்கு இருக்கிற பிஸ்னஸுக்கு அது செட் ஆகாது அப்படின்னு தானு சார் நினைக்கிறாரு. இன்னொன்று வந்து இப்போ வெற்றிமாறன் எப்போவுமே ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு டைரக்டர். எடுப்பார் இருப்பார். பிளானிங் கிடையாது, கிளாரிட்டி கிடையாது, எதுவும் கிடையாது. அப்போ நீங்கள் ஃபிக்ஸடாக சொல்லுங்கள், இப்போ ஆரம்பித்து இப்போ முடிப்பன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வற்புறுத்திட்டு இருக்காங்க. இன்னொன்று ஒரு செட்டு ஒன்று அந்த ஆவின் பூத்துக்கு பக்கத்தில் போட்டாங்க. செட்டு போடும்போது அவர் சொன்ன பட்ஜெட்டு வேறு. அது செட்டு உருவாகிட்டு இருக்கும்போதே அந்த பட்ஜெட் அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. இப்படி வேணும் அப்படி வேணும் மாறி 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 சொல்லும் பொழுது என்ன, இதை சொல்லும் பொழுதே இது வந்து இத்தனை முறை மாறி பேசுகிறாரு, இது ஃபைனலாக எங்கே போய் நிற்குங்கிற பயமெல்லாம் இவருக்கு தானு சாருக்கு வந்துருச்சு. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு அவங்க பார்க்குறாங்க. இது கிளியர் ஆகுமான்னு தெரியல. மற்றபடி சிம்பு அவர்களுக்குள்ளேயோ வெற்றிமாறன் அவர்களும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. தயாரிப்பாளரை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு சிக்கனமாக படம் எடுக்கணும்னு நினைக்கிறார். சிக்கனம்னா இன்னைக்கு சிம்புக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது அது அதற்குள்ளே எடுக்கணும்னு அவர் நினைக்கிறார். கொஞ்சம் முன்ன போகலாம். ஒரேடியாக போச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ விடுதலை வந்து இவரே சொன்னார், வெற்றிமாறனே மேடையில் சொன்னார், 4 கோடி பட்ஜெட்டில் அதை ஆரம்பித்தா 40 கோடியில் முடிஞ்சதுன்னாரு. அப்படி ஒரு படமெல்லாம் எடுக்கவே முடியாது. அதுவும் ஏற்கனவே வந்து தானு சார் பயங்கர நெருக்கடியில் இருக்கார். கிட்டத்தட்ட 42 கோடி ரூபா வாடிவாசல் தொடர்பான கடனே அவருக்கு இருக்குது. நீங்கள் வட்டி கிட்டிலாம் போட்டிங்கன்னா அது 60-70 கோடியில் போய் நிற்கும். இப்போ அப்படி போய் சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கிறவர் இந்த படத்துலேயும் அப்படி போய் மாட்டிக்கிட்டாருன்னு வைங்களேன், எப்படி படம் எடுக்க முடியும்? அதனால் அவர் கவனமாக இருக்கிறது சரிதான். இப்போ இவங்க ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ளே வந்து இதுக்குள்ளே முடிக்கிறோன்னு ஏதாவது ஒரு உத்தரவாதம் கொடுத்தா தானே நகர முடியும். ஆனால் சிம்பு அவர்களோட லைனப் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வெயிட்டிங்கில் இருக்கு இல்லையா? அஸ்வத் மாரிமுத்தோட படமும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இறுதியில் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அதுவுமே தள்ளி போக வாய்ப்பு இருக்கா? அவருக்கான நேரமாக என்னன்னு தெரியல. அது ஆகாஷ் பாஸ்கரன் வந்து தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான தயாரிப்பாளராக வளர்ந்து வந்துட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு ஒரு சிக்கல் வரும்போது சிம்பு பயப்படுறாரு. நாளைக்கு என்கொயரி நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் பயப்படுறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் 2 படத்தையும் முடிச்சுட்டு வந்துருங்க, இதே முரளியையும் பராசக்தி படத்தையும் முடிச்சு ரிலீஸ் பண்ணிட்டு வந்துருங்க, அப்புறம் நான் டேட்டு தரேன்ட்டு ஒரு வெளியில் வந்துட்டார். ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அந்த படங்களும்?
ஸ்டார்ட் பண்ணி Shooting போயிட்டு இருக்காங்க. ஆரம்பிச்சு அது பரபரன்னு Okay. போயிட்டு இருக்கு. ஆ. அவருக்கு என்னன்னா ரிலீஸ் டயத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே ரிலீஸ் டயத்துல நெருக்கடிகள் வரலாம். அமலாக்கத்துறை ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு படத்தை முடக்கணும், ம். ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அது தேவையில்லாத சிக்கல் தானே. அப்போ இவர் என்ன பண்றாரு, இல்ல நீங்க ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் நான் டேட்டு தரேன்ட்டு ஒரு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாரு. அப்புறம் இவர் அஸ்வத் மாரிமுத்து, வேற யாரு, ராஜ்குமார் பாலகிருஷ்ணன், தேசிங் பெரியசாமி, இந்த 3 படமுமே திணறிட்டு நிற்கிது. ஓகே அப்போ என்ன பண்ணுவார் அவர், சரி நடுவில் இந்த படத்தை முடிச்சுட்டு வந்துடலாம்னு இங்கே வந்தால் இது எல்லா திணறலை விட பயங்கரமான ஒரு திணறலாக இருக்குது. அப்போ அதான் வந்து அடுத்த இன்னிங்ஸ் ஆரம்பிச்ச மாதிரி சொன்னாங்க. பாசிட்டிவா இல்லை அவருக்கு தானாக நடக்குதா இல்லை அவரா அதை உருவாக்கிறாரான்னு தெரியல. பிரதீப் ரங்கநாதன் தொடர்ச்சியா 2 100 கோடி படம் கொடுத்துட்டாரு. 2 படங்கள் வந்து முடிஞ்சிருச்சு. 2 படங்கள்ல எது தீபாவளிக்கு வரும் அப்படின்னு ஒரு போட்டியே நடந்துகிட்டு இருக்கதா தகவல் வந்துட்டு இருக்கு. எந்த படம் சார் முன்னாடி இல்லை வரும்? எல்லைக்கே தான் முன்னாடி வருங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே அவருடைய அந்த ஜூட் படம் வந்து கொஞ்சம் தள்ளி வரும் ஆனா அது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா தீபாவளி ரிலீஸ் சொல்றாங்க. பட் என்னன்னா இவரும் வந்து லலித்தும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த கடைசி நேரத்துல என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல. பட பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சுச்சா சார்? இது எல்லைக்கு எல்லாமே மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. ஓகே ஆமா. அஜித் அவருடைய படம் கிட்டத்தட்ட ரோமியோ பிக்சர்ஸ் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. ஆனா ஏன் வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்றதுக்கு இவ்வளவு தாமதம் நினைக்கிறீங்க? ஆக்சுவலா வந்து அஜித் சார் இதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். அவர் வந்து இந்த கார் ரேஸ் இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் ஒரு டேட்டு கொடுப்பாரு. இதற்கிடையில் என்னன்னா இங்கே ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஏற்கனவே குட் பேட் அக்லி படம் இன்னும் சேட்டலைட்டே விற்கல. ஓகே சேட்டலைட்டே 2 கோடிக்கு தான் கேட்குறாங்க. அது வந்து பெரிய ஷாக்கில் இருக்கு. இந்த திரைப்பட வட்டாரமே வந்து ரொம்ப ஷாக்கில் இருக்கு. ஏன்னா இந்த 2 கோடிங்கிறது வந்து சிவகார்த்திகேயன் படத்தெல்லாம் விட பல மடங்கு கம்மி. அப்போ அஜித்தை நம்ம எங்கே வச்சு பார்க்குறோம்? இத்தனைக்கு தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு வெற்றி படம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்த படம் குட் பேட் அக்லி. அந்த படத்துக்கே 2 கோடிக்கு மேலே எந்த நிறுவனமும் கொடுக்கறதுக்கு முன் வரல சேட்டலைட். அப்போ என்ன பட்ஜெட்டில் இந்த படத்தை நீங்கள் துவங்குவீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுவீங்கிறதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் கணக்கு போட்டு இவங்க ஒரு முடிவுக்கு வந்து அவருடைய சம்பளம் நீங்கள் என்னங்கிறத ஃபைனல் பண்ணி இவ்வளோ விஷயங்களும் இருக்குது. பட் டேட்டு பல்காக 3 மாதம் அவர் கொடுக்குறாரு. இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தான் அவங்க முதல்ல அறிவிக்கவே செய்வாங்க. இதுக்கடையில் ராகுலுக்கு வந்து ஃபைனான்ஸ் வெளியில் வாங்கி பண்ணணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி ஃபைனான்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாம் ஃபைனலான பிறகு தான் அறிவிப்பாங்க. குட் பேட் அக்லி என்ன ரீசனால சார் சேல் ஆகல? ஏன்னா படம் வெற்றி படம் தான் வெளியில சொல்றாங்க இல்லையா? ஆமா. ஸோ ஏன் வந்து 2 கோடிங்கிறது ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல என்ன? அதுதான் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நீங்க எந்த பெரிய நிறுவனங்களும் சேட்டலைட் படங்கள் வாங்குற எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டா அந்த படத்தை ஏதோ ஒரு வகையில வேண்டாங்கிறாங்க, அல்லது இந்த அமௌண்ட்டை தாண்டி வர மாட்டாங்க. கலெக்ஷனும் ஓரளவு எதிர்பார்த்த அளவு இல்லாத காரணமா? இல்ல தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நல்ல கலெக்ஷன் வந்துருச்சு. நீங்க வேற லாங்குவேஜ்ல தானே போகல, தமிழ்நாட்டில் நல்ல கலெக்ஷன். நீங்க சொன்னது மாதிரி வந்து 400 கோடி ரூபாய் அவர் வந்து ஃபினான்ஸ் வந்து வெளியில வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல். இடையில வந்து இன்னொரு தகவல் என்ன வந்ததுன்னா அஜித் அவர்கள் வந்து ப்ராஃபிட் ஷேர்ல நடிக்க போறாரு, நான் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எல்லாம் வந்து இவருக்கு போயிடும் அப்படிலாம் வந்து இல்லைங்க. அதான் பல மாதிரி பேசுறாங்க. பட் என்னை பொறுத்தளவுக்கு அஜித் அப்படிலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டாருன்னு உறுதியா நம்புறேன். ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து சொந்த படம் எடுத்து சூடுபட்டவர். இன்னொரு முறை வந்து அவர் சொந்த படம் எடுக்கவே மாட்டாரு. இப்போ வந்து ரேஸுக்கு ஒரு பெரிய அளவு பணம் தேவைப்படுது. சினிமாவில் நடிச்சு தான் கொண்டு போய் அங்கே கொட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த மாதிரி ஒரு ரிஸ்கான ஒரு விஷயத்துல இறங்கவே மாட்டார். இப்போ பாருங்களேன், கண்ணுக்கு எதுக்க ஒரு படம் வந்து 2 கோடி தான் போகுதுன்னு தெரியும் போது அவர் என்ன பேசிஸில் வாங்குவார்? எனக்கு தியேட்டர்கள் கொடு, அல்லது வந்து சேட்டலைட்டு கொடு, அல்லது ஏதோ ஒன்று ஓடிடி கொடுன்னு சொல்ல முடியாது. எப்படி வாங்க முடியும்? வாங்கினா ரிஸ்க்குங்கிறது அவருக்கும் தெரியல. ஸோ அதனால சம்பளமாக தான் பேசுவார். இது வந்து எந்த வகையிலும் அவருடைய கேரக்டருக்கு அது செட் ஆகும். ஆனால் இப்போவே வந்து டாக்லாம் வந்துருச்சு இல்லையா, அஜித் அவரோட படத்துக்கே ப்ரொடியூசர் கிடைக்கல அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் இல்லையா? ஸோ இது வந்து நெகட்டிவாக மாறும்னு அவருக்கு தோணிருக்கும் இல்லையா அஜித் அவர்களுக்கு? இல்லைங்க, அவரை பொறுத்தளவுக்கு இங்கே வெளியில் பேசுறது எதையுமே அவர் காதில் வாங்க மாட்டார். அது தேவையில்லைன்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா இதெல்லாம் காதில் வாங்கினா மன ரீதியாகவே நம்மளை வந்து அது சோர்வு ஏற்படுத்துங்கிறத அவர் தெளிவாக இருக்கார். ஸோ அதனால் இதெல்லாம் அவர் காதுக்கு போகவும் போகாத, அவர் கேட்கவும் மாட்டார் முதல்ல. இன்னொன்று அவராக அதை உணர்ந்தால் சரியாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இவர் கேட்குறாரு அவர் கேட்குறாருங்கிறதுக்காக நம்ம ஒன்றும் கேட்க முடியாது. நமக்கு என்னங்கிறது ஒன்று இருக்குல்ல. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அவர் கிங்கு, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. மற்ற லாங்குவேஜில் இந்த படம் மற்ற மாநிலத்தில் இங்கே இருக்கிற எழுச்சி அங்கே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் சொல்லாமலே கொடுத்துருவாங்க. சினிமாங்கிறது எப்போவுமே அப்படி தானே. ஒரு பக்கம் பணம் அவங்களுக்கு லாபம் வந்துச்சுன்னா அந்த லாபத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கறதுல அவங்க எப்போவுமே தயங்க போகிறதில்ல. ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைங்கிறது தானே இவ்வளோ யோசிக்கிறாங்க. சத்யஜோதி தியாகராஜெல்லாம் ஒரு கணக்கு போட்டு இவ்வளோ சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு
நேருக்கு நேராக சொன்னது தானே. இப்போ அதெல்லாம் அவரும் காதில் வாங்கியிருப்பார்ல. அப்போ நம் சம்பளத்துக்கு யார் ஒத்து வராங்களோ அவங்களோட ட்ராவல் பண்ணணும் தான் ராகுல் மாதிரி ஒருத்தரோட இறங்குறாரு. ராகுலும் ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் இறங்கியிருக்காரு. ஒருவேளை சொல்ல முடியாது, இந்த படம் இன்னும் அதிரி புதிரியாக வந்து எல்லா மாநிலமும் ரசிக்கிற அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், நடக்கலாம்ல. கண்டிப்பா அந்த நம்பிக்கையில கூட அவர் இறங்கலாம். சமீபத்தில் வந்து அஜித் அவருடைய அறிக்கையுமே பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பேசப்பட்டது. விஜய் அவர்களை தான் தாக்கி பேசுறாரா? ஏன்னா விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. ஸோ அரசியல் நெருங்க நெருங்க வந்து அஜித் அவர்கள்ட்ட இன்னும் இந்த மாதிரியான அறிக்கைகள் எதிர்பார்க்கலாமா? இல்லை வெளிப்படையாக பேசுவார் நீங்க நினைக்கிறீங்களா? ஒருவேளை அது உண்மையா இருந்தா? இல்லை பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஏன்னா எப்பவுமே வந்து சக போட்டியாளர் ஒருத்தர் அடுத்த கட்டத்துக்கு நகரும் பொழுது அதை போட்டியாக தான் அவங்க பார்ப்பாங்க. ஸ்போர்ட்டிவாக பார்ப்பதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இல்லை. ஏன்னா என்னால் முடியாது இன்னொருத்தன் செய்கிறானுங்கிற கோபம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே இருக்கும். அதை பொறாமைன்னு கூட நீங்கள் எடுத்துக்கிங்க. அப்போ வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம சில வார்த்தைகளை போட்டு காயப்படுத்தணும் அப்படிங்கிறத. ஏன்னா இப்போ படிக்கிறவருக்கு தெரியும் ஒரு வார்த்தைக்கும் இங்கே வந்து என்ன வேல்யூ இருக்குது, ரசிகர்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்கங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ இப்படி ஒரு வார்த்தையை அவர் போட்டாருன்னா அது என்னவா எடுத்துக்கொள்ளப்படும்னு தெரியாமலா போடுவார். அப்போ இது யாரை குத்தணுங்கிறத அவர் தெளிவாக செய்கிறார். விஜய் தரப்புல இருந்து சீரியஸாக எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அவரை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு அஜித்தோடையோ அஜித் ரசிகர்களோடய மோதுவதே அவங்க விரும்ப மாட்டாங்க. ரஜினி ரசிகர்கள் கூட சில ஆமாம், இங்கே வந்து நீங்கள் ஒவ்வொருத்தராக பகைச்சிட்டே இருந்தீங்கன்னா தேர்தலில் அது வந்து பெரிய அளவு பிரதிபலிக்கும். அப்போ அது வேண்டாம், யாருமே ரியாக்ட் பண்ணாதீங்கன்னு தான் அவங்க சொல்லி வச்சுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் குட்படாக்கிளி படம் வரும்பொழுது விஜய் ரசிகர்கள் பல பேர் எதிர்த்து ட்வீட்லாம் போடவே இல்லை. ஒவ்வொரு முறையும் அஜித் படம் நல்லா இருக்கும்போதே இவங்க நல்லா இல்லைன்னு போடுற கூட்டம் இது. ஆனால் இந்த படத்தை வந்து அவங்க பெரிய அளவு காயப்படுத்தவே இல்லை, அப்படியே ஒதுங்கி போயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா தலைமை போட்ட உத்தரவு. யாருமே இந்த படத்தை வந்து நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணக்கூடாதுங்கிறது தான் தலைமை போட்ட உத்தரவு. ஸோ அப்போ அவங்க கவனமாக இருக்காங்க. அஜித் வந்து இப்படிலாம் சொன்னாருன்னா அவங்க ஏதாவது மறைமுகமாக பேசுவாங்கன்னு ஒருவேளை நினைக்கலாம். ஓகே, அப்படி நினைக்கக்கூடிய நபர் இல்லை. ஒருவேளை சரி ரைட்டு இந்த போட்டியை பார்ப்போமே கொஞ்ச நாள் அப்படின்னு கூட நினைக்கலாம். தேர்தல் நெருங்க நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், வர்றதுக்கு வாய்ப்பு. நன்றி. நன்றி.